الله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين أم يقولون افتراه قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. இந்த சூரத்துல் அஹ்காஃப் உடைய முதல் பாடத்தை சென்ற வாரம் நாங்கள் படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன், வஹி, நுபுவத் சம்பந்தமான விடயங்கள் அல்லாஹ் பேசினார். இன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி, நுபுவத், குர்ஆன் ஆகிய இந்த மூன்று சம்பந்தமான சந்தேகங்களுக்கு அல்லாஹ் தெளிவை தருகின்றார். உலகத்தில் மனிதர்களுக்கு வஹி சம்பந்தமாக சந்தேகம் இருக்கலாம், நுபுவத் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கலாம், மூன்றாவது குர்ஆன் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இந்த மூன்றும் மறைவான விடயங்கள். வஹி என்பது என்ன? மறைவான விடயம். நுபுவத் என்பது மறைவான விடயம். குர்ஆன் என்பதும் மறைவான ஒன்றை நாம் நம்பியது. இந்த மூன்று சம்பந்தமாக இப்பொழுதல்ல, அந்த காலத்திலும் சந்தேகம் இருந்தது. எவ்வாறு இன்று வஹியை, குர்ஆனை அவமதிக்கிறோமோ, இன்று முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் குர்ஆனுடைய சட்டங்களை அவமதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும். வரலாற்றிலே பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து மௌத்தாகிவிட்டார். ஆனால் யாரெல்லாம் அதிகாரங்களில் இருக்கும் பொழுது, தங்களுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது, இந்த குர்ஆனுடைய வசனங்களை அள்ளி வீசி இந்த குர்ஆனுக்கு துரோகம் செய்தார்களோ, இவர்களுடைய வரலாறுகள் தான் கெட்ட வரலாறுகளாக பின்னால் எழுதப்பட்டது.
குர்ஆன் ஹதீஸ் என்றால் அதில் யாரும் கை போடக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டானா தன்னுடைய மூளையை போட்டு நான் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் அது எனது மூளைக்கு படலாம், மூளைக்கு படாமல் இருக்கலாம். எனது மூளைக்கு பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி அதுதான் உண்மை. அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை. அதனால் கால மாற்றம், கால வித்தியாசம், இந்த காலத்துக்கு இந்த குர்ஆனுடைய சட்டங்கள் பொருந்தாது என்று ஒரு முஸ்லிம் பேச முடியாது. அதுவும் உலமாக்கள் என்ற பெயரில் வாழக்கூடியவர்கள் பேச முடியாது. உங்களுக்கு இஸ்லாம் என்ற ஆக தாழ்ந்த ஒரு அறிவு உங்களிடம் இருந்தால் நீங்கள் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக வாயை திறக்கக்கூடாது. ஒரு காஃபிர் பேசுவது வேறு. ஒரு காஃபிர் இந்த குர்ஆனுடைய சட்டம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று பேசுவது வேறு. ஆனால் கலிமா சொன்னவர், ஆனால் இல்மை சுமந்திருக்கிறோம் என்ற போர்வையில் வாழக்கூடியவர்கள் ஒரு நாளும் பேசக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு சந்தேகமா? இந்த குர்ஆனில் உள்ள ஆயத்துகளில் உங்களுக்கு சந்தேகமா? இந்த வஹீல் உங்களுக்கு சந்தேகமா? இந்த நுபுவத்தில் உங்களுக்கு சந்தேகமா? இந்த 3 சந்தேகங்களுக்கும் அல்லாஹ் பதிலை தருகிறார். அல்லாஹ் பதிலை தருகிறார். அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ எங்களுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெளிவாக ஓதி காட்டப்பட்டால். எங்களோட உலமாக்களுடைய கடமை என்ன? உலமாக்களுடைய கடமை ஆயத்துகளை தெளிவாக ஓதி காட்டுவது. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது, கணக்கெடுப்பது கணக்கெடுக்காமல் இருப்பது அது அவர்களுடைய பொறுப்பு. முதல்ல ஓதி காட்டணுமே. وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا எங்களுடைய அத்தாட்சிகள் ஓதி காட்டப்பட்டால் எவ்வாறு? பையினாத் தெளிவான முறையில். அதனால சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஓதி காட்டப்பட வேண்டும். வெறும் தர்ஜமாவை கொடுத்துவிட்டு சந்தோஷப்படுவதல்ல. அதை ஓதி காட்டக்கூடிய அளவு அறிவு எங்களிடம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும். அவன்தான் முஸ்லிம். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதா? அல்லாஹ் எனக்கு ஒரு தரத்தை தந்திருக்கிறான், ஒரு தகுதியை தந்திருக்கிறான். மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய சந்தர்ப்பம், இது பெரிய ஒரு பாக்கியம். இது எனக்கு என்னுடைய பேச்சை மக்கள் கேட்கிறார்களா? நீ ஒரு முஸ்லிமா? நீ குர்ஆனை ஓதி காட்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஓதி காட்டப்பட்டால் தானே அடுத்த பிரச்சினை. قال الذين كفروا للحق இந்த குர்ஆனை மறுக்கும் காஃபிர்கள் இந்த உண்மையை பார்த்து சொல்கிறார்களாம். ஹக்கண்டா என்ன? இந்த குர்ஆன். இந்த உண்மையை பார்த்து, இந்த குர்ஆனை பார்த்து சொல்கிறார்களாம், லம்மா ஜாஅஹும் அவர்களிடம் இந்த குர்ஆன் வந்த பொழுது என்ன சொல்றாங்களாம்? ஹாதா சிஹ்ரும் முபீன் இது தெளிவான சூனியம். இந்த குர்ஆன் என்ன? தெளிவான சிஹ்ரண்டா என்ன? எல்லாமே சொல்லுவாங்க, ஆனா வெல்றது குர்ஆன் தான். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இது பணிந்து விடாது. குர்ஆனுக்கு மக்கள் ஏசுகிறார்கள் என்பதற்காக குர்ஆன் கீழே ஒரு நாளும் விழுந்து விடாது. இது காலாகாலம் மேலோங்கி வந்த வேதம். இது குர்ஆன் ஒவ்வொரு காலத்திலும் மேலோங்கி வந்த வேதம் குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான், சரி இந்த குர்ஆன் இட்டு கட்டப்பட்டது என்று சொல்றாங்களா?
இந்த குர்ஆன் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இந்த குர்ஆனுடைய சட்டம் எல்லாம் தூக்கி வைங்க. இது பாருங்க, இந்தியாவில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் தேவையில்லை என்ற கோஷம், 50 ஆயத்து தேவையில்லை, 25 ஆயத்து தேவையில்லை, அந்த ஆயத்தை எங்களுக்கு செய்யலாட்டி மௌனமா இருக்கு. ஏன்னா நீங்க அல்லாஹோட போராடுகிறீர்கள். யாரோட போராடுறீங்க? அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே, சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். நாங்க கோவப்பட்டா தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம், நாங்க கோவப்பட்டா பழிக்கு பழி வாங்கிடுவோம். அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? கோவப்பட்டாலும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இப்போ நீங்க கேட்கலாம், முஸ்லீம்களை பார்த்து கேட்குறாங்க, முஸ்லீம்களே கேட்குறாங்க, அவர் குர்ஆனுக்கு எதிராக பேசுறார், உங்களோட அல்லாஹ்ட தண்டனை இறங்குது இல்லையே. அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்லிட்டா, நான் அவசரப்பட மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? எங்களுக்கு கோபம் வந்து அடிச்சிருவோம், எங்களுக்கு கோபம் வந்து என்ன செஞ்சிருவோம்? ஏசிடுவோம். அல்லாஹ்க்கு கோபம் வந்தா அல்லாஹ் உடனே என்ன செய்ய மாட்டான்? யாரையும் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான், அம் யகூலூன இஃப்தரா, அவங்க கேட்கிறாங்களா, அவங்க சொல்றாங்களா இந்த குர்ஆன் இட்டுக்கட்டப்பட்டது. இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டது? இட்டுக்கட்டின. யாராவது செய்தாங்க, இட்டுக்கட்டினாங்கன்னு சொல்றாங்களா? நபியே சொல்லுங்கள், قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا, நான் இட்டுக்கட்டினாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் என்னால் தப்பேல. நான் இட்டுக்கட்டினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுக்கட்டி இருந்தா கூட அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான். நாங்கள் ஏற்கனவே சூரா ஹாக்கா 69வது சூரா 44, 47வது ஆயத்துடைய தஃப்சீல் ஒரு விடயம் ஓதி இருக்கிறோம். என்ன ஓதி இருக்கிறோம்? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே, وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. நபியே, இந்த குர்ஆன்ல நீங்க இட்டுக்கட்டினாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன்ல ஏதாவது ஒன்றை நுழைவித்திருந்தாலும் அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? லஅഖذனா பின்ஹு பில்யமீன், உங்களையும் பிடிச்சிருப்போம். ثم لقطعنا منه الوتين, உங்களோட நரம்பு இருக்கிறதே துண்டிச்சிருவோம், நரம்பை. எங்களை யாரும் தடுக்க முடியாது. அப்போ குர்ஆன் எவ்வளவு பெருமதியான வேதம் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த குர்ஆனில் ஒரு வார்த்தையை கூட கூடுதலாக பேசியது கிடையாது. நபியே சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், நபி அவங்க சொல்றாங்க, ஹுவ அஅலமு பிமா துஃபீதுன ஃபீஹ், குர்ஆனுடைய விடயத்துல நீங்க பொய் சொல்றீங்களே அது அல்லாஹ் மிக அறிந்தவர். அது அல்லாஹ் என்ன செஞ்சோம்? மிக அறிந்தவர். அப்ப குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க, குர்ஆனை படிங்க, முதல் குர்ஆனை ஓதுங்க. உங்களோட பெயர் முஸ்லிம் பெயர். இன்னைக்கு குர்ஆனை ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் அதிகம். ரமலான் வந்தா ஓதுறோம், ரமலான முடிஞ்சிட்டா. இது குர்ஆன் வாழ்க்கையுடைய துஸ்தூர், வாழ்க்கை திட்டம். குர்ஆன் மட்டும்தான் நடைமுறைக்கு அல்லாஹ் சொல்லி தந்த வாழ்க்கை. இதுதான் هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم. அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் சாட்சிக்கு அல்லாஹ்வே போதும். குர்ஆன் இறக்கிட்டான் அல்லாஹ், குர்ஆன் இறக்கிட்டான் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி. கஃபா பிஹி ஷஹீதம் பைனி வபைனக்கும் வஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவன், இரக்கமுடையவன். கஃபூர் என்றா என்ன? அல்லாஹ் மன்னிப்பவன். ரஹீம் என்றா என்ன? இரக்கமுடையவன். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும்.
கஃபூருர் ரஹீம். இதுவரைக்கும் நீங்க குர்ஆனை தொடரலையா? வாங்க குர்ஆன் பக்கம். குர்ஆனை உதாசீனம் செஞ்சிட்டீங்க. ஒவ்வொரு சூறாவாக படிங்க. எங்க இன்றைக்கு 178 79வது தஃப்சீர் போகுதுண்டா, இந்த 5 ஜுஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. படிங்க குர்ஆன். இது மட்டும்தான் உண்மை. காலையில் எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க செய்தி பார்க்க, நியூஸ் பார்க்கறதுக்கு, பேப்பர் பார்க்கறதுக்கு, ஃபோன் பார்க்கறதுக்கு? ஒரு மணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்குங்க. அரை மணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்குங்க. தூக்கத்துக்கு 8 மணித்தியாலம் ஒதுக்குறீங்க, ஒரு காமணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்கி என்னன்னு பாருங்க. முதலா கபர் அடைந்ததற்கு பிறகு கைசேதம் அடைந்து விடாமல், மௌத்தானதற்கு பிறகு கவலைப்பட்டு விடாமல், உலகத்தில் வாழும் பொழுது இந்த குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது என்பதை கொஞ்சம் பார். உங்களுடைய சந்தேகத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டார். குர்ஆனை பத்தி உங்களுக்கு சந்தேகமாக இட்டுக்கட்டப்பட்ட வேதம் என்று அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டார். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, நபியே சொல்லுங்க, குல் மா குன்து பித்அம் மினர் ருசுல். நபியே சொல்லுங்க, நான் ரசூல்மார்களில் புதுமையான ரசூல் அல்ல. பித்அன், இதுதான் முதல் ரசூல் நான் வந்திருக்கிறேன் இல்ல. இதற்கு முன்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனை ஆயிரம் லட்சம் ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். குல் மா குன்து பித்அம் மினர் ருசுல், நான் ரசூல்மார்களில் புதுமையானவன் அல்ல. وَمَا أَدْرِي مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ وَمَا أَدْرِي, எனக்கு தெரியாது. مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ, எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. கியாமத்துடைய நாளை அல்லாஹ் என்ன செய்ய போறான் கியாமத்தில்? وَمَا أَدْرِي مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ, எனக்கு எது வஹி அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர நான் வேறொன்றையும் பின்பற்றுவதும் கிடையாது. இப்போ நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் பின்பற்றது எனது வழிகாட்டி வஹீதான். வஹீ என்றா என்ன? வஹீ என்பது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் வஹீ. வஹீ மூளைகளுக்கு படலாம், படாமல் இருக்கலாம். இந்த வஹீயுடைய இல்மை படிப்பதற்கு மக்கள் தேவை. ஒரு காலம் இருந்தது, வஹீயுடைய இல்மை படிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தது. இன்று வஹீயுடைய இல்மையும் மற்ற இல்மையும் ஒன்றாக மாற்றி வஹீயுடைய இல்முக்கு வித்தியாசம் கிடையாது என்று பேசும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியது வஹீயை மாத்திரம்தான். வஹீயுடைய இல்ம் இருக்குது, இது குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம். இது தொழில் கல்வி அல்ல, வஹீயுடைய இல்ம். இந்த வஹீயுடைய இல்மை படித்தவர்கள் ஊர்களில் தேவை. அதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம். தொழிலாளிகள் எல்லோருமே தொழில் செய்யலாம், இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. தொழிலுக்கும் கல்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கல்வி வேறு, தொழில் வேறு. கல்வி என்பது சகோதரர்களே, அதற்கு ஒரு எல்லை கிடையாது. தொழில் என்பதற்கு எல்லை இருக்கிறது. BA, MA, PhD, பேராசிரியர் தொழில், அது ஒரு தொழில். BA முடிந்தால் சர்டிபிகேட் கிடைக்கும், தொழில். MA முடிந்தால் சர்டிபிகேட் கிடைக்கும், தொழில். PhD முடித்தால் சர்டிபிகேட் கிடைக்கும், தொழில். ஆனால் வஹீயுடைய இல்முக்கு சர்டிபிகேட் எங்க இருக்கிறது? அது மரணம் வரை படிப்பதுதான்.
அது மரணம் வரை படிப்பதும் படித்து கொடுப்பதும் தான் வஹீயுடைய இல்ம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, நான் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்ட வஹீயைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கியதிலிருந்து அடுத்த நாள் தூங்கும் வரைக்கும் தூக்கமும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் வஹீதான். அதனாலதான் மூமீன்களுடைய வாழ்க்கை வஹீ, உலமாக்களுடைய வாழ்க்கை வஹீ, முஸ்லீம்களுடைய வாழ்க்கை வஹீ. அது மாறாது. காற்றடித்தால் மாறுவதற்கும் கிழக்கு வடக்குக்கு மாறுவதற்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்ல. இன்று பார்க்கிறோம், காலையில் ஒரு வாழ்க்கை, மாலையில் ஒரு வாழ்க்கை, பயந்தால் ஒரு வாழ்க்கை, அச்சமற்ற பொழுது ஒரு வாழ்க்கை, அச்சத்தின் பொழுது வேறு வாழ்க்கை இல்லை. நபியே சொல்லுங்கள், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வஹீ அறிவிக்கப்பட்டதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். வமா அன இல்லா நதீரும் முபீன், நான் தெளிவான எச்சரிக்கையாளனே தவிர வேறில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு ஒரு எச்சரிக்கையாளர்களாக வந்தார்கள். இந்த பூமியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நதீர் முந்திர், ஒரு எச்சரிக்கையாளனாக, வமா அன இல்லா நதீரும் முபீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உம்முல் அலா என்ற பெண்ணுடைய வீட்டிலே, அன்சாரி பெண், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தான் தங்குவார்கள். கனவுடைய பாடத்திலும் நாம் இந்த ஹதீஸை சொல்லியிருந்தோம். உம்முல் அலாவுடைய வீட்டிலே உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்பொழுது உம்முல் அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார்கள், ரஹிமக்கல்லாஹு அபஸ்ஸாயிப் ஷஹாததி அலைக் லகத் அக்ரமக்கல்லாஹ். அபு சாயிபே, அல்லாஹ் உன் மீது ரஹ்மத் செய்வானாக, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உன்னை சங்கைப்படுத்தி விட்டான். யார் சொல்றாங்க? உம்முல் அலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வமா யுத்ரீக அன்னல்லாஹ அக்ரம. உம்முல் அலா, உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அவரை சங்கைப்படுத்தி விட்டான்? அமா ஹுவ ஃபகத் ஜாஅஹுல் யகீனு மின் ரப்பி, ரப்புடைய மவுத் வந்திருக்கிறது, நலவை நான் ஆதரவு வைக்கிறேன். நான் ஒரு ரசூலாக இருந்து கொண்டு கூட எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. உடனே உம்முல் அலா சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி லா உஸக்கி பஅதஹு அஹதா, அதற்கு பிறகு நான் யாரையும் பரிசுத்தம் செய்வது கிடையாது. இப்ப இந்த பெண் என்ன செய்யறா? கவலையோடு தூங்குறா. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னதற்கு பிறகு உம்முல் அலா ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே அதாவது ஒரு ஆறு ஓடுவதாக கனவு கண்டார்கள். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கனவை தெளிவுபடுத்துகிறார்கள். நபி அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள், நலவு என்று விளக்கம் சொன்னார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லிவிட்டார்கள், எனக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது, நாளைய அறிவு எங்களிடம் இல்லை. அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் பேசுவது முஸ்லிமுடைய முஃமினுடைய அறிவுக்கு அழகு அல்ல. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா قُلْ أَرَأَيْتُمْ إِنْ كَانَ مِنْ عِنْدِ اللَّهِ
وَكَفَرْتُمْ بِهِ وَشَهِدَ شَاهِدٌ مِّن بَنِي إِسْرَائِيلَ عَلَى مِثْلِهِ فَآمَنَ وَاسْتَكْبَرْتُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. நபியே கேளுங்க, நீங்கள் இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து இதை நீங்கள் நிராகரித்து பனு இஸ்ரவேலர்களில் வந்த ஒருவர் இதற்கு சாட்சி சொன்னால், அவர் ஈமான் கொண்டு நீங்கள் பெருமை அடித்தால், அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்க மாட்டார். அப்படின்ற என்ன இந்த ஆயத்? அதாவது இந்த ஆயத் இறங்கிய காரணிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெருநாளுடைய தினம் மதீனாவிலே எங்களுக்கு தெரியும் 3 யூதர்களின் கபீலாக்கள் வாழ்ந்தது. ஒன்று பனு குரைதா, இரண்டாவது பனு நதீர், மூன்றாவது பனு கைனுகா. மதீனாவில் சஹாபாக்களும் இவர்களும் மிக ஒட்டி வாழ்ந்தார்கள் யூதர்களோடு. இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு அவுஃப் பின் மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நானும் அப்பொழுது இருந்தோம். நபி அவர்கள் யூதர்களுடைய வணக்கஸ்தலத்துக்கு அவர்களுடைய பெருநாள் தினத்திலே அந்த வணக்கஸ்தலத்துக்கு போகிறார்கள் அவர்களை சந்திப்பதற்காக. யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை வெறுத்தார்கள். ஆனா நபி அவங்க போவாங்க, அவங்க வெறுப்பார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து சொன்னாங்க, அந்த வணக்கஸ்தலத்துல போய் உங்கள ஒரு 12 பேர் எனக்கு காட்டுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொன்ன 12 பேரை அல்லாஹ் பூமிக்கு கீழ் இருக்கும் அனைத்து யகூதிகளுடைய பாவத்தையும் மன்னித்து கோவத்தையும் இல்லாமல் ஆக்கிடுவார். எத்தனை பேரை காட்ட சொன்னாங்க? 12 பேரை. யாருமே பதில் சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வரும் பொழுது ஒரு மனிதர் வாரார். பின்னால வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் இவர்களுடைய வேதத்தை படித்தவர், இவர்களுடைய வாப்பாமார்களுடைய பரம்பரையும் படித்தவர், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். இவருடைய பேர் தான் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் வாழ்ந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அப்துல்லா பின் சலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இவருடைய பெயர் ஹுசைன் பின் சலாம். இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததை கேள்விப்பட்டு கொஞ்சம் ஈத்தம்பழங்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்க்க வருகிறார். முகத்தை பார்த்ததோடு சொல்லிட்டார், இது ஒரு பொய்யனுடைய முகத்தை போல இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், உலகத்தில் சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர் மிக நல்லவர், இவர் பொய்யன் அல்ல, ஏமாற்றுக்காரன் அல்ல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை கண்டதோடு சொல்றார், இன்னஹு லைஸ வஜ்ஹு கذாப், இது பொய்யருடைய முகம் இல்லையே அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சஹாபாக்களை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கண்டா, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், யாரை கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. ஏனெண்டா கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் தெரிஞ்சவனுக்கு மட்டும் சலாம் சொல்றது.
தெரியாதவனுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால சலாத்தை பரப்புங்க முதலாவது. இரண்டாவது சாப்பாடு கொடுங்க மக்களுக்கு. எவ்வளோ அழகான உபதேசங்கள். சாப்பாடு கொடுங்க. மூன்றாவது வசிலுல் அர்ஹாம், குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடங்கள். நான்காவது வசல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுதோ இரவையில் தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சாந்தியாக சொர்க்கம் நுழையலாம் என்று நபி அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் முதலாக இந்த ஹுசைன் பின் சலாம் கேட்கிறார். இதை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார். நபி அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஹுசைன் பின் சலாம். நபி அவங்க சொன்னாங்க இல்ல அப்துல்லா பின் சலாம். நபி அவர்களுடைய பழக்கத்தில் இருந்தது முதல் பெயர் பிடிக்கலன்னா பேரை மாத்திருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் பின் சலாம் என்று பேரை மாத்தினாங்க. இப்ப இவர் அப்துல்லா பின் சலாம் சொல்றார், நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்க போறேன். ஏனென்றா இஸ்லாத்தின் மீது சந்தேகங்கள் இருந்தா கேட்பாங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அதற்காக கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பதல்ல இஸ்லாம். 3 கேள்வி கேட்கிறேன். இந்த 3 கேள்விக்கான பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இவர் சொல்றார், ஏனென்றா இவர் தௌராத்தை படித்தவர் அப்துல்லா பின் சலாம். முதலாவது கேள்வி, மா அவ்வலு அஷ்ராத்தி ஸாஅ, இந்த உலக முடிவின் முதல் அடையாளம் என்ன? உலகம் அழியும் என்றது முழு வேதம் கொடுக்கப்பட்ட அனைவருடைய கொள்கை. இந்த உலகம் அழிக்கப்படும். சரி, அழிக்கப்படுவதின் முதல் அடையாளம் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்டார், முஸ்லீம்கள் எல்லாம் சுவர்க்கம் நுழைவார்கள். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு நுழைந்ததோடு முதலாக சாப்பிடும் சாப்பாடு என்ன? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் நுழைந்ததோடு முதலாக சாப்பிடும் சாப்பாடு என்ன? மூன்றாவது கேள்வி, பிள்ளை ஏன் வாப்பாவை போன்று அல்லது உம்மாவை போன்று வருகிறது? அப்துல்லா பின் சலாம் சொல்கிறார், ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்விக்கும் பதில் சொன்னார்கள். முதலாவது கேள்விக்கான பதில், உலக முடிவுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் கிழக்கு திசையிலிருந்து, அதாவது மதீனாவுடைய கிழக்கு திசையிலிருந்து ஒரு நெருப்பு வெளியாகும். இந்த நெருப்பு வெளியாகி மக்களை எல்லாம் மேற்கின் பக்கம் துரத்தும். மேற்கின் பக்கம் துரத்தி கொண்டே இருக்கு. இதுதான் கியாமத்துடைய முதல் அடையாளம். இதனுடைய தெளிவுகள் தேவைண்டா கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி தனியே பேசியிருக்கிறோம், அதுல போய் பாரு. இரண்டாவது, சுவர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஸியாதத்து கபிதி ஹூத், மீனுடைய ஈரல், மீன் ஈரல். மூன்றாவது, பிள்ளை வாப்பாவை போல் உம்மாவை போல் எப்படி வரும்? வாப்பாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை வாப்பாவை போல, உம்மாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை உம்மாவை போல வரும் என்றார். இந்த 3 கேள்விக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொன்னதோட அப்துல்லாஹ் பின் சலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா,
யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் உண்மையாக சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு, யா ரசூலல்லாஹ், யஹூதிகள் இருக்கிறாங்களே, அவங்க இட்டுக்கற்ற கூட்டம், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அறிந்தால் என் மீது இட்டு கட்டி விடுவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கண்டா, யூதர்கள் வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு. நபி அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லா பின் சலாம் உங்கள எப்படிப்பட்டவர்? அவங்கள்ட்ட கேட்கிறார். யூதர்கள் யஹூதிகள் சொன்னார்கள், ஹைருனா வப்னு ஹைரினா வஸய்யிதுனா வப்னு சய்யிதினா வஅலமுனா வப்னு அலமினா. எங்கள்ல மிக சிறந்தவர் அப்துல்லா பின் சலாம், எங்கள் சிறந்தவரின் ஒரு மகன் அவர், எங்களுடைய சயீத் அவர், எங்களுடைய சயீதுடைய மகன் அவர், எங்களில் மிக அறிவாளி அவர், எங்களின் அறிவாளியின் மகன் அவர். இந்த 3 விடயத்தையும் சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லா பின் சலாம் என்னை ஏற்றுக்கொண்டான்? சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். உடனே மறைஞ்சிருந்த அப்துல்லா பின் சலாம நபி அவங்க வெளியே வாங்கன்னு வெளியே எடுத்தாங்க. வெளியே வந்து அப்துல்லா பின் சலாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, ஷர்ருனா வப்னு ஷர்ரினா, எங்கட ஆக கெட்டவன் இவன் தான், கெட்டவனுடைய மகன் இவன் தான். அப்துல்லா பின் சலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதைத்தான் நான் பயந்தேன் அப்படின்றார். இந்த அப்துல்லா பின் சலாம் சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத் இறங்கியதாக உலமாக்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு மிக மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள், மிக முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நன்மாராயம் சொன்ன ஒரு சஹாபாக்கள் ஒருவர் தான் அப்துல்லா பின் சலாம். ஹிஜ்ரி 43 வரை மதீனாவில் வாழ்ந்தார்கள். தன்னுடைய 70வது வயது வரை மதீனாவில் இவங்க தான் பயான் செய்வார்கள், ஃபத்வாக்கள் கொடுப்பார்கள். 70வது வயதில் 43வது ஹிஜ்ரியில் மதீனாவில் மௌத்தாகி பகீஇல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் திமிஷ்கிலே தமஸ்கஸிலே அடக்கப்பட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். யூதர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட முக்கியமான ஒருவர் இவர்தான். அப்ப நபி அவங்க சொன்னாங்களே, 12 பேர் ஏற்றுக்கொண்டா எனக்கு போதும். அப்ப அந்த காலத்தில் இந்த யகூதிகள்ல இஸ்லாத்தை தழுவியவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன்னா வேதத்தை பார்த்தாங்க, உண்மைண்டு பட்டுட்டு அவங்களுக்கு நபியை ஏற்றுக்கொண்டாங்க. இதுல முதலாம் அவர் தான் அப்துல்லா பின் சலாம். இந்த அப்துல்லா பின் சலாம் பனு கைனுகா என்ற யஹூதி கபீலாவை சேர்ந்தவர் ஒன்று. இரண்டாவது அஸத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அல் குரதி. என்னடா கிட்டத்தட்ட 6 பேர் தான் அந்த காலத்தில் யஹூதிகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதுல முதலாவது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு, இரண்டாவது அஸத் இப்னு கஅப் அல் குரதி, மூன்றாவது உஸைத் இப்னு கஅப் அல் குரதி பனு குரைதா, நாலாவது யமீன் பின் உமைர், பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்தது. ஐந்தாவது ரிஃபா பின் குரதி. இந்த 5 பேர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள், யஹூத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஒன்று சஃபியா பின் ஹுயை பின் அக்தப். இவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ஹைபரிலே இவங்களுடைய வாப்பா யஹூதி. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். இரண்டாவது ஒரு மனைவி இருந்தார்கள், ரைஹானா பின்த் ஸைத். ரைஹானா
இவங்களும் யஹூதி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இது அல்லாமல் தாபிஈன்களுடைய காலத்தில் 2 மிக முக்கியமான யஹூதி அறிஞர்கள் இஸ்லாத்துக்குள் இருந்தார்கள். ஒன்று கஅபுல் அஹ்பார், கஅபுல் அஹ்பார். இரண்டாவது வஹப் இப்னு முனப்பஹ், வஹப் இப்னு முனப்பஹ் என்ற 2 யூத அறிஞர்கள் இருந்தார்கள். இதை தவிர வரலாறுகளில் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மிக குறைவாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குல் அரஐதும் இன் கான மின் இன்தில்லாஹ், நபியே சொல்லுங்கள், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து வகஃபர்தும் பி, அதை நீங்கள் நிராகரித்து وشهد شاهد من بني إسرائيل على مثله, பனூ இஸ்ரவேலர்களில் ஒருவர் இதை சாட்சி சொன்னார். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. فآمن واستكبرتم, அவர் ஈமான் கொண்டு நீங்கள் பெருமை அடித்தால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழியை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தையும் அல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்காலத்தில் வாழ்ந்த தௌராத்தை பின்பற்றிய இந்த யஹூதிகள் கூட குர்ஆனை ஏற்றுக்கொண்டு குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்றால், அடிப்படையான முஸ்லீம்கள் இந்த குர்ஆனை நம்பிய நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், இந்த வஹீன் மீதுள்ள சந்தேகங்களை களைய வேண்டும், இந்த நுபுவத்தின் மீதுள்ள சந்தேகங்கள் போக்க வேண்டும். இந்த குர்ஆனில் தான் எங்களுக்கு விமோசனம் இருக்கிறது. இந்த குர்ஆனை பின்பற்றினால் மாத்திரம்தான் இந்த சமூகம் தலை தூக்கி வாழும் என்ற யகீன் எங்களுடைய கல்விலே உருவாக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதி அதை பின்பற்றி மக்களையும் குர்ஆன் பால் அழைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக என்று ஓதின ஆயத்துகள் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين أم يقولون افتراه قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم. قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين. قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك.